அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசை நடக்குதோ அதை ஒட்டி இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அதை தான் இப்போ பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருஷம், சித்திரை மாதம் 18ஆம் தேதி திங்கக்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலேருந்து ரிஷப ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அங்கே கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அவர் சுமார் ஓராண்டுகள் சஞ்சாரம் பண்ணுறார். அங்கே பார்த்திங்கன்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் வழியாக அவர் சஞ்சரிக்கிறார். இடையில் பார்த்திங்கன்னா அவர் 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் வக்ரகதி ஆகிறார். அதோட அவர் தான் இருக்கும் இருப்பிடத்திலேருந்து 5, 7, 9 இந்த இடங்களை பார்வையிடுகிறார் குரு பகவான். இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இப்போ என்ன பிறப்பு ஜாதகத்தில் தசாபுக்தி நடக்குதோ அதற்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். உதாரணத்துக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நடப்பில் சூரிய தேச சூரிய புக்தி நடந்ததுன்னா இந்த குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற போது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களோடு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இந்த காலத்தில் இருக்குது. ஒருவேளை நமக்கு அக்கா இல்லை, அண்ணன் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நண்பர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. சூரிய திசை நடந்த அது மட்டுமல்ல, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இது எல்லாமே துளாராசியில் பிறந்த உங்களுக்கு சூரிய தசை புக்தி நடந்த. சந்திர புக்தி நடக்குது எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்திர தசை சந்திர புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருந்தால் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் இந்த கோச்சார குருவால் என்ன பலன் அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்களோ அல்லது கவர்மெண்ட்டால் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அல்லது நம்ம ஏதாவது பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது. அது இல்லாமல் நெருங்கிய நட்பு வட்டாரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும். அவர்களாலும் நமக்கு மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. பெரிய லெவலில் நம்ம ஏதாவது சொத்து வாங்கியிருந்தோம்னா அந்த சொத்தால் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள், மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள், டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இதெல்லாமே உங்களுக்கு சந்திர திசை நடந்தால் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இப்போ செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்கு அல்லது செவ்வாய் புக்தி இருக்குது. இப்போ இந்த குருவால் என்ன பலன்? யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிஸ்னஸ் எல்லாம் சுமாராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. சரி, நடந்தால் நல்லா இருக்குமான கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாமே இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கண் முன்னாடியே பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, பார்ட்னரோட தொழில் பண்ணக்கூடிய இந்த காலங்களில் அவருக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் வாக்குவாதங்கள், மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த காலங்களில் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். செவ்வாய் திசையில் உங்களுக்கு அந்த காலங்களில் பெரிய லெவலில் கடன் இருந்தால் சர்ஜரி உள்ளது, இல்லைன்னா சர்ஜரி இருக்கும். உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே இருக்கும். துளாராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு திசை நடக்குது. அப்போ இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராகு திசை நடக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு அல்லது ராகு புக்தி நடக்கக்கூடிய காலங்களில் குரு பகவானுடைய பயிற்சியில் முதல்ல உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கும். ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், அது எனி அதர் ஃபீட்டர் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, கரியர் நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா குரு பகவான் துளாராசிக்கு கோச்சாரத்தில் 8ல் இருக்கார். அப்போ ராகு திசை, ராகு புக்தி நடக்கக்கூடிய உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் கூட வேலையில் எப்போயுமே ஒரு டென்ஷன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், மன அழுத்தம் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன்.
அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியர் யார் இருந்தாலும் உங்களுக்கு அவங்களால டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். ராகு திசை நடக்கக்கூடிய காலங்களில் அல்லது ராகு புக்தி நடக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய கெரியரில் நீங்கள் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா ஒரு பக்கம் நீங்கள் ஜெயிப்பீங்க, இன்னொரு பக்கம் அப்பீல் போவாங்க. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருப்பீங்க, சமயத்தில் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள். இது எல்லாமே ராகு திசையில் இருக்குது. ராகு திசையில் பெரிய லெவலில் கடன் வாங்குவீங்க, வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இல்லைனா கிரானிக்காக டிசீஸ், உடம்புல அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ், இனம் காண முடியாத நோய்கள், வியாதிகள், ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ கட்டுப்படாத காலங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு விலகும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசையே நடக்கிறதா வச்சுக்கிறோம். அப்போ அந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த வருஷம்? உங்களுக்கு ஏதாவது பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அம்மா இருக்காங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலங்களில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் எதை எடுத்தாலும் அந்த முயற்சியில் தடைகள், அதனால் நமக்கு மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் ஏற்பட்டு அதனால் நம்ம டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே குரு திசையில், குரு புக்தியில் உங்களுக்கு குரு பேச்சால் ஏற்படக்கூடிய பலன். ரொம்ப நாளாக வீடு விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வீடு விற்கும், அதுவும் எதிர்பார்த்த விலைக்கு போகாது. யார் சொத்தை வாங்குகிறாங்களோ அவங்கள லாபம் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இளைய சகோதர சகோதரிகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். அதே சமயத்தில் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தை வச்சு இருக்குது. அவங்க நல்ல வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை அவங்களுக்கு கொடுக்கும். ஆக துலாராசியில் பிறந்த உங்களுக்கு குரு திசை கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை செய்வார். உறவுகளுடைய நட்புகளை அவர் டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒருவேளை உங்களுக்கு சனி திசை, சனி புக்தி நடக்குது, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்குவதற்கான சோர்ஸஸ் கிடைக்கும். சின்ன சின்ன தடை ஏற்பட்டால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் தொழிலில் தகராறு, தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கும். அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். துலராசியில் பிறந்த உங்களுக்கு சனி திசை நடந்துச்சுன்னா அல்லது சனி புக்தி நடந்துச்சுன்னா இந்த காலங்களில் உங்களுக்கு உங்களுடைய பணம், பொருள் பறிபோன மாதிரியான காலம். ஸோ நீங்கள் பார்க்கும் சர்வீஸ்லேருந்து வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை துலாராசியில் பிறந்த உங்களுக்கு புதன் திசை நடக்குதுன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார். ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த காலங்களில் ஒரு லாங் ஜேர்னி போவீங்க. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவீங்க. வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இதெல்லாமே புதன் திசையில் இருந்தால் நடக்கும். இதுவே உங்களுக்கு கேது திசை நடக்குது அல்லது கேது புக்தி நடக்குது, இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? அப்படி இருந்தாலும் இந்த காலங்களில் உங்களுடைய பாட்டி இருக்காங்க, அவர் தாத்தா இருக்காங்க, அவர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, அம்மாவுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய செயல்பாடு அத்தனை ரகசியமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்கன்னு யாராலையுமே டிசைட் பண்ண முடியாது. நீங்களும் நம்முடைய வழக்கத்துக்கு மாறான காரியங்களில் ஈடுபடுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள், வெட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த காலங்களில் குரு பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் யாருக்கிட்டையும் லோன் வாங்காமல் இருந்தாலே போதுமானது. இந்த காலங்களில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதே சமயத்தில் அன்எக்ஸ்பெக்டட் பண்ணி உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு இருக்குது. உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி முன்னோருடைய சொத்து இருந்தால் கிடைக்கும். அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது. நல்ல வரதட்சணையோடு மனைவி அமைவதற்கான வாய்ப்புகள்
இதெல்லாமே இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி பணம் எது வராமல் இருந்தால் வரும், அல்லது இன்சூரன்ஸ் பணமோ டிவிடெண்ட் பணமோ வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் உங்களுக்கு இருக்குது. இங்கே துளாராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி நடக்கும்போது இந்த குரு பயிற்சியால் நன்மையா தீமையாங்கிறத பார்த்தோம். பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை நான் சொல்லலை, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் இன்னும் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம்.